மறக்க முடியவில்லை. ஏனோ தெரியவில்லை. எல்லாம் பொய் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில சில விஷயத்துல பொறுத்தவரை நல்லா ஹோப் கொடுத்து எல்லா டயத்திலும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்பி ஒரு அற்ப விஷயத்துக்காக விட்டு செல்லக்கூடிய சமயத்துல அதுவும் ரீசனே இல்லாம அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பலர் கோழையா இருக்க போகும்போது அதை சூசைட் பண்ணி அவங்களே இறந்துக்கிறாங்க. அதாவது நேற்று ஒரு நியூஸை பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப மனசு கேட்கல, அதனாலதான் இந்த விஷயம் சொல்றேன். மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ஒருத்தவர் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய சமயத்துல ஒரு பெண்ணை காதலிக்கிறார். பல வருடங்களாக காதலிக்கூடிய சமயத்தில் இந்த பெண்ணுக்கு நிறைய விஷயம் செய்கிறார். அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு வண்டி தொலைந்ததற்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல அந்த பெண் அங்கிருந்த காவல் ஆய்வாளரோடு, அதாவது எஸ்ஐயோடு, உதவி ஆய்வாளர், சார்பாய்வாளர் அவரோட என்ன பண்றாங்க, தவறாக இருப்பது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல அவருக்கு வீடியோ கால் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் என்ன பண்ணிடுறாரு, சூசைடே பண்ணிடுறாரு. இது எதுக்கு இங்க சொல்லப்படுதுன்னா, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது உங்க கூட இருக்கிறதும் ஒண்ணுதான், உங்க கூட இல்லாத ஒண்ணுதான். என்ன ஒரு விஷயம்னா, உங்க கூட இல்லை நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க கூட இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு அதை பொறுத்த சந்தோஷத்தை கெடுக்கிறத பொறுத்தவரை எதுக்கு வச்சுக்கிறன்னு நினைக்கிறீங்க? இதை விட சொல்லணும்னா, பல பேர் பாதிக்கப்பட்ட உடனே தவறான ஒரு முடிவு எடுத்துருங்க. நல்லா அவனையும் கவனிச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சரியானதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மேல உயர்த்தக்கூடிய ஒரு முடிவா இருந்தா ஓகேங்களா. ஆனா அது உங்களுடைய கீழே போகக்கூடிய ஒரு முடிவா இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுக்காதீங்க. பொறுமையை கையாளுங்க. எவ்வளவு காலம் முடியுமோ பொறுமையை கையாளுங்க. நிச்சயமா அதனுடைய முடிவு நல்லதா இருக்கும். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அது கீழே போகக்கூடிய இருக்கும், இல்லை அதை விட எனக்கு நல்லதை வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க எடுக்கிற முடிவு அது சில நேரத்துல தவறானதாகவே சில நேரத்துல பல நேரத்துல முடிவு கொடுத்தாரு.